இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாச்சுன்னா மக்கள் மத்தியில அவங்க ஏற்கனவே பொய் பரப்புரை செய்து வைத்திருக்கக்கூடிய போலி பிம்பங்கள் எல்லாம் முளைப்படும். அவங்க ஏமாத்தி வச்சிருக்கிற அந்த கட்டு கதைகள் எல்லாம் முளைப்பட்டு உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கறது மக்களுக்கு தெரிய வரும். தேவையில்லாம அதுக்கு ஏதோ வாயை கொடுத்து மாட்டி விட்டுறாரா? ஏற்கனவே பட்ட காய இந்த விஷயம் மக்களுக்கு தெரிய வரக்கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் ஒரு ஒண்ணும் புரியலையே. அதான்டா அந்த லைன்ல இருந்துட்டு அந்த நிகழ்ச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த சேனல்காரங்களை உடக்கி மிரட்டி அடிமணிய வச்சு அந்த கோர முகத்தை காமிச்சு அந்த ப்ரோக்ராம் நடத்திருக்கான். என்ன நடந்துச்சு, யார் இதுக்கு காரணம், இந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த வீடியோல சுருக்கமா பேச போறோம். என்ன பண்ண போறானோ அப்படி ஐயனாரே குலதெய்வமே உன் பிள்ளைய குடியேறதுக்கு அப்பா துப்ப வந்துட்டாயா அடிச்சு சொல்றேங்க, என்னை விட கேடுகட்ட பொறம்போக்க தமிழ்நாட்டிலேயே கண்டுபிடிக்க முடியாது. I am the worst in தமிழ்நாடு. அம்பலவாணன் என்ன செஞ்சீங்கோ? என்ன செய்யலன்னு கேளுங்க. ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. என்னப்பா டெல்லியில இருந்து ஃபேக்ஸ் வந்திருக்கு, இங்க கொண்டு வா. செல்வம், இதை ஜூம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியை உடனே நிறுத்தணுமா, அப்படியே நிறுத்தணுமா? உத்தரவு வந்திருக்கு. என்ன பண்ணலாம் சொல்லுங்க? நடக்கட்டும், என்ன வேணாலும் நடக்கட்டும். ஆனாலும் உனக்கு இத்தனை ஆங்காரம் ஆகாதுடி அம்மா. கர்வத்தை அடக்கிறதுக்கு ஒருத்தி வரத்தான் போறா. அன்னைக்கு எல்லாம் பக்குன்னு புடுங்கிட்டு போகும். ஆனா இந்த ஆதாரம் அத்தனையும் திரட்டின அந்த இளைஞன் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அந்த ஆவல் எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் இருக்கும். என்ன நடந்தாலும் சரி, இளைஞனை உங்க கண்ணு முன்னால கொண்டாந்து நிறுத்துறேன். எப்போ வருவே எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. விஜய் டிவியில பரபரப்பாக ஒளிபரப்பாகிட்டு இருந்த இந்த நீயா நானா நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியோட சமீபத்திய எபிசோட வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷப்பா, நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே. இது தமிழகத்துல ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஜனங்க கிட்ட சொல்லணும், அவங்களுக்கு தெரியணும். மக்கள் சப்போர்ட்டோட கோர்ட்டுக்கு போகணும். பப்ளிக்கும் நம்ம சேனலுக்கும் இடையில ஒரு நம்பிக்கையான உறவு இருக்கு. நம்பித்தான் அரவிந்த் எல்லா டீடைல்ஸையும் என்கிட்ட கொடுத்திருக்காரு. சார், என்ன சார் எதுவும் சொல்லாம போறீங்க? சொல்லிடு. ஜனநாயகம். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. என்ன நடந்துச்சு, யார் இதுக்கு காரணம், இந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த வீடியோல சுருக்கமா பேச போறோம். நீயா நானா இது ஒரு சாதாரண டிவி நிகழ்ச்சி கிடையாது. ஹிந்தி ஆர் தமிழ் ஆப்ஷன் வரும்போது ஹிந்தி பெஸ்ட் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்ன பேசுறீங்க நீங்க? இல்ல மேம், என்ன பேசுறீங்க நீங்க? சாரி சொல்லு 2006 இருந்து விஜய் டிவியில ஒளிபரப்பாகிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. கோபிநாத் இத தொகுத்து வழங்குறதுனால மக்கள் மத்தியில இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பெரிய வரவேற்பே இருக்குது. சமூகம், அரசியல், கலாச்சாரம் அப்படிங்கிற பல தலைப்புகளுக்கு கீழே இதுல விவாதங்கள் நடக்கும். எப்போதுமே சர்ச்சைகளையும் சிந்தனைகளையும் தூண்டிவிட்டு மக்களுக்கு உண்மையான அந்த பிரச்சனையோட உண்மை நிலைய தெளிவா உணர வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. தமிழ்ல படிக்கும் போது தெரியறதோட அடுத்த ஸ்டேட்ல உள்ள விஷயம் வந்து நமக்கு தெரிய வருது சார். என்னடி சொல்ற? என்ன பேசுறீங்க நீங்க? இல்ல மேம், என்னமா பேசுறீங்க நீங்க? தமிழ்ல படிக்கும் போது தெரியறதோட அடுத்த ஸ்டேட்ல உள்ள விஷயம் வந்து நமக்கு தெரிய வருது சார். என்னை மன்னித்துக் கொடுங்க சகோதரிகளே, தமிழின் பெருமையை உங்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் நான் சற்று முரட்டுத்தனமாக நடந்து கொண்டேன். சமூகத்துல ஒரு பெரிய மாற்றத்தையே ஏற்படுத்தின ஒரு ஷோ, ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்க. 700க்கும் மேற்பட்ட எபிசோடுகள் தோராயமா ஒளிபரப்பாகி இருக்கும்னு நினைக்கிறேன். டிஆர்பி ரேட்லயும் அந்த ப்ரோக்ராம் அடிச்சுக்க ஆளே இல்ல அப்படின்னு சொல்லலாம். மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை தான் நிறுத்தி இருக்காங்க. அந்த எபிசோடுக்கு பதிலா வேற ஒரு எபிசோட ஒளிபரப்பி இருக்காங்க. மும்மொழி கொள்கை, அதுக்கான ஆதரவு, மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு இப்படிங்கிற தரப்புலதான் இந்த நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கு. அதை ஷூட் பண்ணிருக்காங்க. ஏதோ சொல்லணும்னு தோணுது இல்ல? சொல்லு. ஒண்ணு இல்ல சார். இல்ல பரவாயில்ல, நுனி நாக்கு வரைக்கும் வந்துருச்சு. சொல்லணும்னு தோணுது சொல்லு. மார்ச் 4ஆம் தேதி விஜய் டிவி அவங்களோட சமூக வலைதள பக்கத்துல இந்த எபிசோடு பத்தின ஒரு குறும்படம், அதாவது ட்ரெய்லர், ப்ரோமோ, இந்த ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மக்களும் இதை ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு எப்போடா இந்த நிகழ்ச்சி வரும், கண்டு கடிக்கலாம் அப்படின்னு காத்துட்டு இருந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சி கடந்த மார்ச் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஒளிபரப்பாக இருக்கிறதா அந்த ப்ரோமோல குறிப்பிட்டிருந்தாங்க. எப்படி அவரை பத்தி கரண்ட் நியூஸ கரெக்டா சொல்றீங்க? நெட்ல பார்த்தோம் சாமி. ஏது இந்த குருவி பிடிப்பாங்க அந்த நெட்டா? இன்டர்நெட்ல. காத்துட்டு இருந்த மக்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. அது என்ன அப்படின்னா, அந்த நிகழ்ச்சிக்கு பதிலா வேற ஒரு நிகழ்ச்சிய
அன்னைக்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. மக்கள் எல்லாம் ஆடி போயிட்டாங்க, அசந்து போயிட்டாங்க. அழகா லைட்டிங் வச்சு ஆட்கள் எல்லாம் கொண்டு உட்கார வச்சு நம்ம கோபி அண்ணனுக்கு கோட்டு சூட் எல்லாம் மாட்டி அவரை மைக்க கொடுத்து அவரை விவாதத்தை நடத்த வச்சு ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணி அது ஒரு ப்ரோக்ராமா ரெடி பண்ணி அதுக்கு அப்புறம் விவாதத்தை மாத்தி போட்டு இந்த பயல்களை எந்த மாதிரியான ஒரு விவாதத்தை டெலிகாஸ்ட் பண்ண வச்சிருக்காருங்கிறத பார்த்தா தான் மனசுக்கே வருத்தமா இருக்கு. என்னென்ன மீன் என்னென்ன சேர்த்து நல்லா இருக்கும்? சில மீன் குழம்புக்கு நல்லா இருக்கும், சில மீன் வறுவலுக்கு நல்லா இருக்கும். கோவில் புளியோதரையும் அப்புறம் ஆவக்காய் பிக்குளும் எடுத்துட்டு வந்திருக்கேன். கோவில் புளியோதரை சாலை நெத்தலியும் என்னைக்கு சாப்பிட்டாலுமே அந்த மீன் மட்டும் வேண்டாம்னு சொல்லணும்னு தோணாது. சாலை நெத்தலி. ஏன் ஃபாதர் அழுறீங்க? ஒரு சுச்சுவேஷன்ல எப்படிமா அழுவாம இருக்க முடியும்? கரெக்ட். வாய் விட்டு அழுவ முடியாம என் பின் விளைவு நினைச்சு நான் அழுகுறமா? அன்றைய நாள்ல ஒளிபரப்பாக இருக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சிக்கு பதிலா வாழை மீன் பொரிச்சா நல்லா இருக்குமா, வஞ்சர மீன் பொரிச்சா நல்லா இருக்குமான்னு ஒரு ப்ரோக்ராம் எடுத்து இப்படி பண்ணி போட்டீங்களா? 70 படம் காட்டிடுவாங்கன்னு வந்தீங்களா இங்க? சரி, நிகழ்ச்சியை தான் ஒளிபரப்பல அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே போட்டிருந்த இந்த ப்ரோமோ போஸ்டர்ஸ் இதெல்லாம் அவங்களோட சமூக வலைதள பக்கத்துல இருந்து நீக்கிட்டாங்க. இதை சொல்வதற்கு வெக்கமாக இல்லை. அமைச்சரே, இதெல்லாம் ராஜசபையில் சகஜம். இந்த நிகழ்ச்சி வெளியானா யாருக்கு நஷ்டம், யாருக்கு ஆபத்து அப்படின்னு பார்த்தா நம்ம ஐயாசாமி பிஜேபிக்கு தான் ஆபத்து. கரெக்டா கண்டுபிடிச்சாயா? இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாச்சுன்னா மக்கள் மத்தியில அவங்க ஏற்கனவே பொய் பரப்புரை செய்து வைத்திருக்கக்கூடிய போலி பிம்பங்கள் எல்லாம் முளைபடும். அவங்க ஏமாத்தி வச்சிருக்கிற அந்த கட்டுக்கதைகள் எல்லாம் முளைபட்டு உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கறது மக்களுக்கு தெரிய வரும். இந்த விஷயம் மக்களுக்கு தெரிய வரக்கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் ஒரு எவனோ ஒருத்தன் இந்த நிகழ்ச்சியை நிறுத்தியிருக்கான். ஒண்ணும் புரியலையே. அதான்டா அந்த லைன்ல இருந்துட்டு அந்த நிகழ்ச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த சேனல்காரங்களை உடக்கி மிரட்டி அடிப்பணிய வச்சு அந்த கோர முகத்தை காமிச்சு அந்த ப்ரோக்ராம் நடத்தியிருக்கான். என்ன நடந்துச்சு, யார் இதுக்கு காரணம்? நான் தான் அதுக்கு நடுவராகவும் இருந்தேன். அதுக்கப்புறம் பாஜக சைட்ல ஆனந்தன் ஐயாசாமி இருந்தாரு. ஆனந்தன் ஐயாசாமி ஒரு சில அறிவுத்திறன் இல்லாத கருத்துக்களை முன்வைத்தார். அதுக்கு நான் வந்து தெளிவா பதில் சொன்னேன். அவர் வந்து மார்க் சுக்கர்பர்க் 4 மணி தெரியும் ஒரு பாயிண்ட் வச்சாரு. நான் அப்புறம் கேட்டேன், அதுக்கும் காசு பண்ணதுக்கு என்ன சம்பந்தம், காசு பண்ணதுக்கு அப்புறம் மொழி கட்டுட்டாரா அப்படின்னு. நம்ம சைட்ல ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் இருந்தது. அந்த சைட்ல வந்து பெரிய பாயிண்டே யாராலையும் வைக்க முடியல. அப்புறம் அனந்தன் அவர்களும் வந்து ஆனந்தனா அவரும் வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்தாரு, ஆனா முடியல. அவருக்கு எல்லா பாயிண்ட்டுமே வந்து நம்ம நோஸ் கொடுக்குற மாதிரி பேசியாச்சு. கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் ரொம்ப டிஸ்கன்சல்டா தான் போனாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் போய் அண்ணாமலைகிட்ட சொல்லியிருக்காரு. அண்ணாமலை வந்து இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் சில சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அங்க மற்ற பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அதுல கொஞ்சம் பேர் தொடர்பு இருந்திருப்பாங்க போல. ஏதோ அவங்க ஆபீஸ்க்கு அழுத்த வந்த மாதிரி யாரோ சொன்னதா ஏன்னா மற்ற பார்ட்டிசிபென்ட் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அந்த ஷோவை ஃபுல்லா பார்த்தது வந்து அந்த பாஜக தரப்புல வந்தவர் தான் இல்லையா. ஸோ அதனால அவரு கொஞ்சம் டிஸ்கன்சல்டா போனாரு. அது ஒரு ஃபேக்ட். அதனால அவரு போய் இப்படி சொல்லியிருக்கலாம். எல்முருகன் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங்கா இருக்கிறதுனால அண்ணாமலை என்ன வேணாலும் பண்ணான்னு நினைக்கிறாரு இல்லையா, அதனால அப்படி சொல்லியிருக்கலாம். போலீஸ் மென்டாலிட்டி என்ன பண்றது சொல்லுங்க. கரெக்டா சொல்றானே. இது அப்படியே ஊருக்குள்ள தண்டாரப்பட சொல்லுங்கடா, நல்லா இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு பயலா இருந்திருந்தா ஒரு டிவி நிகழ்ச்சியையே மாத்தி போட வைக்கிற அளவுக்கு அறிவை வச்சுக்கிட்டு, ஆனா அந்த விவாதத்துல வந்து பேசி தன்னோட அறிவு வாதத்தை காமிக்க முடியாத அளவுக்கு ஒரு முட்டா பீஸா இருந்திருப்பானுங்கன்னு நீங்க தான் யோசிச்சு பார்க்கணும். அது யாருன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும், கமெண்ட்ஸ்ல சொல்லணும். நாப்பா வெறுப்பேத்துக்கிறாயா? இருமொழி கொள்கையை ஆதரிச்சு மும்மொழி கொள்கையை எதிர்த்து பேசினவங்க அருமையா பேசியிருக்காங்க. அவங்களோட வாதங்களை எல்லாம் அருமையான விதத்துல எடுத்து வச்சிருக்காங்க. அப்படிலாம் நீங்க பேசக்கூடாது. ஆனா இந்த கூட்டானுங்க மும்மொழி கொள்கையை ஆதரிச்சு அங்க பேச போறவனுங்க எவனுக்குமே இந்த மும்மொழி கொள்கையை குறிச்சு பேசவும் தெரியல. அதுல பேசுறதுக்கு ஒன்றும் இல்லனோ இல்ல. அது இன்னொரு விஷயம். ஒண்ணு பண்ண சொல்லு, அவன் பேர்ல இருக்க தோட்டம் துறவு பங்களால என் பேர்ல எழுதி வைக்க சொல்லு. நானும் அவனுக்கு மரியாதை கொடுக்குறேன். முதல் முட்டால இந்த ஊர்ல தான் பாக்குறேன். பையன் நம்மள புகழ்றான் போல இருக்கு. அதனால நம்ம பயமுள்ளைங்க அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு எதிர்தரப்பு வைக்கக்கூடிய வாதத்துக்கு மண்டைய ஆட்டிக்கிட்டு என்னடா பதில் சொல்றதுன்னு தெரியாம திக்கு முக்காடி திக்கி கிணறி போய் உட்கார்ந்து இருக்காங்க. எதிர்தரப்புல இருக்க நம்ம ஆட்கள் தூக்கி போட்டு திங்குன்னு குதிச்சிருக்காங்க. சூப்பர் வகையா மாட்டிக்கிட்டே. ஆத்தா வேற சொல்லி தப்பா சம்பாதிக்கல, அதுக்கு ஆத்தா கொடுத்த தண்டனை. இதுல கொலை மாசம் என்ன விஷயம்னா, இதை ஆதரிச்சு பேச வந்தவங்க யாரு அப்படின்னு பார்த்தா, மும்மொழி கொள்கையை ஆதரிச்சு பேச வந்தவங்க யாரு அப்படின்னு பார்த்தா பிஜேபி கட்சியோட மிக முக்கியமான பிரபலங்கள் எல்லாம் அதுல கலந்துக்கிட்டு பேச வந்திருக்காங்க. அந்த பிரபலங்கள் தான் கண்ண ஊத்திக்கிட்டே இருந்தது. பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். வாந்தி வருதா? ஊமையா? மௌன விரதமா? அது வந்து பாஜக காரங்க பரப்பிட்டு இருந்த அந்த பொய்யான பரப்புரைகள் எல்லாம் பாஜகவை சேர்ந்த ஆனந்தன் ஐயாசாமி போன்ற பாஜக காரங்களை கூட்டிட்டு வந்து வெட்ட வெளிச்சமாக்கி இருக்காங்க. இந்த குரூப் சார் சூப்பர். விகடன் பத்திரிகையில அழகான ஒரு கார்ட்டூன் போட்டாங்க. மோடி ஐயாவையும்
நம்ம ட்ரம்ப் வழியா வச்சு கையில சங்கிலி போட்டு உட்கார வச்சிருக்கிற மாதிரி அதுக்காக அந்த விகடனையே முடக்கினாங்க. விகடனோட வலைதளத்தையே முடக்கின விஷயம் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் தெரியும். உண்மையை தைரியமாவும் தெம்போடவும் திராணியோடையும் மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு டிவி தான் NDTV. அது என்ன ஆச்சு அப்படிங்கறத உங்களுக்கே தெரியும். அது அதானி விலைக்கு வாங்கி அதோட நடுநிலையை குழி தோண்டி புதைச்ச கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அண்ணே நான் உங்களுக்கு நல்லது செய்யலாம்னு நினைக்கிறேன், இப்படி மிஸ் ஆகி போயிருந்தேனே. யார் நீ? போய் பேசாதடா. இதுல கொடுமை என்னன்னா மும்மொழி கொள்கை அப்படிங்கிற பேர்ல இந்த இப்போ விஜய் டிவியை அதானி ஐயா வரைக்கும் வாங்கி இருக்காரு. அப்பவே தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் இது யாரு அந்த கரண்ட் கம்பத்துல உட்கார்ந்துட்டு எவன்டா தடுத்துட்டு இருக்கான் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். எப்படி தமிழக அரசு சமக்கர சிக்ஷா திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக மத்திய அரசு வழங்கக்கூடிய 2250 கோடி ரூபாய் நிதியை கொடுக்கணும் அப்படின்னு தமிழக அரசு கேட்கும்போது இதுக்கு மத்திய அரசு என்ன சொல்லிச்சு அப்படின்னா, நீங்க வந்து மும்மொழி கொள்கையை அமுல்படுத்தணும். அப்படி நீங்க மும்மொழி கொள்கையை அமுல்படுத்தினா மட்டும்தான் நாங்க இந்த காசை இந்த நிதியை உங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்க தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. கொண்டு போய் வெச்சு செய்யணும். செய்யறதுக்கு வேற என்ன சாம்பாரா சாமியாரமா? என் பகவான் மேல யாரு கையாவது பட்டுச்சு கொந்தடிச்சுடா. மும்மொழி கொள்கை திட்டம் தமிழ்நாட்டுல மறைமுகமா நீங்க இந்திய திணிக்கிறதுக்கான ஒரு திட்டம். அதுக்குதான் நீங்க முயற்சியை பண்ணிக்கிட்டு கிடக்குறீங்க அப்படிங்கறது எங்க எல்லாருக்கும் தெரியும். அவமானம் தாங்க முடியாம தூக்கில தொங்கிட்டானா? அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாது. தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கை தான் நல்ல கொள்கை, மும்மொழி கொள்கை எல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாதுப்பா அப்படிங்கிறது தான் நம்ம தமிழ்நாட்டு மக்களோட கருத்தும் கூட. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அதை நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நண்பர்களே. அவர் யார் தெரியுமா? புலி, பாயும் புலி. அவர் மூச்சு காத்து பட்டாலே நீ தொப்புன்னு கீழே விழுந்துருவ. போயா. இதுல இன்னும் சிந்திக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருந்தா கூட இவ்வளவு பெரிய பேசப்படுபவர்களா மாறி இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை இவங்க கடை பண்ணினதுனாலேயே இது ஒரு பெரிய பேசப்படுபவர்களா மக்கள் மத்தியில பேசப்பட்டிருக்காங்க. நாடு முழுவதும் இல்ல, உலகம் முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு பொருளா இது உருமாறி இருக்கு. ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டில் மட்டும் ரசிகர்கள் கிடையாது, உலகின் பல்வேறு இடங்களில் இருந்து இதற்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள். தெரியுமா சார், நீ சொல்லு, நீங்க பண்ண தப்பா இல்லையா? தப்புதான் இல்லையா? இந்த நிகழ்ச்சியை நிறுத்துறதுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கான் ஒருத்தன். சொன்ன முதல்ல போஸ்ட்ல ஏறி உட்காந்துட்டு ஒருத்தன் அழுத்தம் கொடுத்தாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம எல்போர்டு தான் இந்த வேலையை பார்த்ததா நம்ம ஆட்கள்கிட்ட இருந்து பல தகவல்கள் வந்திருக்கு. ஆனா இந்த குற்றத்தை நான் தனியா செய்யல, இவரோட சேர்ந்து தான் செஞ்சேன். இவர் எனக்கு பார்ட்னர். இந்த நிகழ்ச்சியை நிறுத்தி வேற டாபிக் அவசரமா ஒளிபரப்பி இருக்காங்க. இனிமே அந்த எபிசோடு அவ்வளவுதான், அதோட கதை முடிஞ்சது அப்படிங்கிறாங்க விவரம் தெரிஞ்ச வட்டாரத்தில் உள்ள மக்கள், அங்கு வேலை செய்யும் மக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அன்பரே, அன்றைக்கு கதையை தவறாக எழுதிவிட்டேன், இன்றைக்கு திரைக்கதையை திருத்தி எழுதிவிட்டேன். இந்த விஜய் டிவியை ரிலையன்ஸ் குழுமத்துல இருக்கிற ஜியோ ஸ்டார் குழுமம் இதை விலைக்கு வாங்கும் போதே ஒருவேளை ஐயா சாமியா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. இனிமே இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒளிபரப்ப விடுவார்களோ மாட்டார்களோன்னு அச்சப்பட்டேன். கடைசியா நம்ம நினைச்சது மாதிரியான ஒரு சூழல் தான் நடந்திருக்கு. உங்க மாதிரி 4 பேர் நாட்டுல இருந்தா அந்த நாடு கோவிந்தா. அந்த விஜய் டிவியில மக்களுக்கு கொஞ்சம் அறிவு புகட்டுற விதத்துல நடக்கிற ஒரே ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா அது அந்த நீயா நானா அப்படிங்கிற அந்த ஷோ தான். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், தர்மம் அதை மறுபடியும் வெல்லும். விதி வலியது. இந்த வண்டியில ஏற மாட்டேன். நாய் ஏத்துற வண்டி இதுதான். நாய் ஏத்துற வண்டி நாங்க ஏத்துறோம். பொதுமக்களின் புகார்களை தொடர்ந்து சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட தெருக்களில் சுற்றி திரியும் திருநாய்களை பிடிக்கும் பணியில் மாநகராட்சி தீவிரமாக இறங்கியுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சுற்றி திரியும் திருநாய்களை பிடித்து நாய் இன கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்யும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. 856 திருநாய்கள் பிடிக்கப்பட்டு 695 நாய்களுக்கு இன கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெறிநாய்க்கடி தடுப்பூசியும் போடப்பட்டு பிடித்த இடத்திலேயே விடப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழக அரசின் இயங்கக்கூடிய டாஸ்மாக் நிறுவனம் தொடர்புடைய இடங்களில் கடந்த 6ஆம் தேதி அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. டாஸ்மாகில் சோதனை நடத்தில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் செய்திருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கை மூலம் வெளியிட்டிருந்தது. இடியும் ஓடியும் ஒண்ணு இது அறியாதவன் வாயில மண்ணு, இடியும் ஓடியும் ஒண்ணு இது அறியாதவன் வாயில மண்ணு. சென்னை எழும்பூரில் பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனை பார்க்கலாம். அவருக்கு முன்னாடி நின்று நடத்தணும் யாரு? அண்ணாச்சோட அல்லக்க இங்க 4 பேர் சார். அவங்க தான் சார் அவருக்கு டாப் பாட்டம் லெப்ட் ரைட் எல்லாமே. தமிழ்நாடு பாஜக சார்பில் இன்று எழும்பூரில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில பாஜகவின் முக்கிய தலைவர்கள் ஆங்காங்கே கைது செய்யப்படக்கூடிய நிலையில சென்னை எழும்பூர் ராஜரத்னா மைதானத்தில் நடைபெறக்கூடிய போராட்டத்துக்கு வருகை தந்த பாஜகவின் மூத்த தலைவர் ஹெச் ராஜா தற்போது காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்ன கொடுமை சார்! பெரிய முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போன என்ன தப்பு பண்ணி இருக்கோம் அத முதல்ல சொல்லுங்க. என்ன தப்பு? இந்த வண்டியில ஏற மாட்டேனா? என்ன நாய் ஏத்துற வண்டி?
இதுதான் நான் ஏத்துற வண்டியை நாங்க ஏத்தணும். போற பையன் சமூக தீவிரவாதி மாதிரி இருந்துகிட்டு உங்ககிட்ட சமூக ஆர்வலர்னு சொல்றாங்க. ஏட்டு என்ன ஊதுது? இவனுங்களை வேற மாதிரி டீல் பண்ணுங்க சார். இல்ல நாங்க அந்த வண்டியில ஏற மாட்டேன். ஹலோ கண்ட்ரோல் ரூம். ஒரு 20-25 பேர் சார். இன்னும் half an hourல கரெக்ட் வந்துருவாங்க. அதுக்குள்ள கிளியர் பண்ணிரீங்களா? இல்ல சார், கிளியர் பண்ணிடலாம் சார். என்னண்ணே ஏதோ கிளியர் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏற மாட்டேன். என்ன நான் ஏத்துற வண்டி எடுத்துன்னு வந்திருக்கீங்க? அந்த ஆளை யாருன்னு நினைச்சேன்? அவருடைய ரேஞ்ச் என்ன தெரியுமா? மரியாதை என்ன தெரியுமா? பின்ன அவன தெருவுல மேற சூரியனாயா எதையோ திங்கிற பண்ணியா, பொதி சுமக்கிற கழுதியா? ஏற மாட்டேன். இது நான் ஏத்துற வண்டி. இந்த வண்டியில நாங்க சார் ஏத்த விட மாட்டோம் சார். வேற வண்டி அரேஞ்ச் பண்ணி ஏத்துவோம். வேற வண்டி நீங்க வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். அங்க அங்க பண்ணப்பறம் நீங்க என்ன பண்ணுங்க. வீட்லயே இப்படி வந்து சரவுண்ட் பண்றது நல்லது இல்ல. அதனால நாங்க எல்லாரும் போறோம் அலோவ் பண்ணி. அவங்க கூட தான் நான் வருவேன். என்ன மட்டும் அனுப்பி என்ன பண்ண போறீங்க? கூடாதே. சிவன் ஏத்துக்க மாட்டானே. குறிப்பாக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலை. சொல்றத கேட்க கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா. என்னோட டீம் அங்க இருக்குது. அவங்களோட சேர்ந்து அரெஸ்ட் பண்ணி ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. நான் ஜெயிச்சதால விட்டுட்டாங்க அம்மா. No argument here. Argument பண்ணா 172 BNS. ஒண்ணும் பண்ண மாட்டாங்கடா. கார்ல எடுத்துன்னு போவாங்க. யப்பா நான் என்ன போய் விட்டு போறாங்க. எங்க அம்மா எங்க போறாங்க? அம்மா எங்க போறாங்க? எங்க அம்மா விட்டு போயிட்டாங்க. யார் அவன்? எவ்வளவு வெட்டி பையலா இருக்கு நீங்க. வெட்டி பயலா எல்லாம் லாடம் கட்டி அடிங்கடா. நடரா ஸ்டேஷனுக்கு. தற்போது பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலையை அக்கரை பகுதியில் வைத்து காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். ஐயா கூப்பிடுறாரு. எந்த ஐயா? அங்க வந்து பாரு யாரும் தெரியும். என்ன அவசரமா படத்துக்கு போறோம் போய்கிட்டு ஐயா கூப்பிடுறாரு கொய்யா கூப்பிடுறாருன்னு இருக்க. நர்ரா முதல்ல அங்க வந்து பேசு. நர்ரா வேகமா. ஐயோ ஐயாவா சொல்லவே இல்ல. உங்கள மாதிரி ஒசரமான அதிகாரிகளை பார்த்தேன் சாமி. அத போடுங்க ஐயா. இனிமே உன்னை இந்த பக்கம் பார்த்தேன். நியாயமா வேட்டி உருட்டு சட்டியோட நடுரோட்ல அடிச்சு எடுத்துட்டு போனா, ஆனா உன்னை நம்பி ஓட்டு போட்டு 67,500 பேருக்கு மரியாதை கொடுத்து ஜீப்ல ஏத்துறேன். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். This is what I want. Take okay. Crazy burger. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.